நிறைய பேருக்கு வந்து போட் நெக்ல எப்படி வந்து ஷோல்டர் டவுன் கொடுக்கணும், க்ளோஸ் நெக் எப்படி டவுன் கொடுக்கணும்னு ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க. அதுக்கு உண்டான டிப்ஸ் பார்க்கலாம். ஸோ ஒரு பிக்னஸ் வந்து எங்கிட்ட பர்சனலா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க. இப்போ நான் போட் நெக்குக்கு இந்த பிளவுஸ்ல வந்து எல்லாமே வரைஞ்சிட்டேன். ஷோல்டர் வந்து பாத்தீங்கன்னா 6.5 கொடுத்துருக்கேன். ஷோல்டர் 6.5 கொடுத்துருக்கேன். நெக் வித் வந்து 4 கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இங்க இருந்தே ஆர்மோல் டவுன் வந்து ஷோல்டருக்கு எவ்வளவோ அதே ஹார்ம்கோலுக்கும் 6.5 கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் நான் வந்து வரைஞ்சிருக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேல பிடிக்கிறதுக்கு 1/4 இன்ச் விட்டுருக்கேன். ஸோ இதுதான். இப்ப ஷோல்டர் டவுன் எங்கிருந்து எங்க கொடுக்கணும், கரெக்டா இங்க இருந்தா இங்க கொடுக்கணும். இப்ப இங்க இருந்துன்னா இந்த மேல இதுல இருந்து 1 இன்ச்சுக்கு நீங்க மேல இருந்து மார்ஜின் கொடுத்தீங்கன்னா 1 இன்ச்சுக்கு டவுன் இருக்கணும். இப்படிதான் கிராஸ் இருக்கணும். இது ஆச்சுங்களா? இங்க மட்டும் தான் இருக்கும். சில பேர் இங்க இருந்து எப்படி எடுப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இங்க ஸ்ட்ரைட்டா தான் இருக்கும். இந்த இடம் மட்டும்தான் டவுன் வரும். ஸோ இந்த இடம் மட்டும்தான் டவுன் வரும். சரிங்களா? அதே மாதிரி ஹாம்கோல்ல 1/2 இன்ச் உள்ள தள்ளணும். இந்த இடத்துல 1/2 இன்ச் வந்து உள்ள தள்ளணும். ஹாம்கோல்ல தள்ளிட்டு இப்படி கிராஸ் உள்ள கோடு போட்டு ஹாம்கோல்ல வரையணும். இப்படி அப்போ இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ இந்த இடத்துல டவுனு இதுவும் சரியா போச்சு. 1/2 இன்ச் தையலுக்கு பிடிச்சிங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்படிதான் டவுன் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் நிறைய டிப்ஸ்க்கு வந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது ரொம்ப டவுட்டு டிப்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு உண்டான வீடியோ கண்டிப்பா நான் போடுவேன். தேங்க்யூ.